ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 2/12/2024 கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி குரோதி வருடம் திங்கட்கிழமை, அற்புதமான சோமவார நல்நாள். இன்று ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை. குறிப்பாக கார்த்திகை மாதத்திலே வருகின்ற சோமவாரங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. இந்த 5 திங்கட்கிழமைகளிலுமே சோமவார நாளிலே சிவபெருமானுக்கு எல்லா சிவன் கோவில்களிலேயும் சங்காபிஷேகம் நடைபெறும். இந்த சங்காபிஷேகத்தை தரிசிப்பவர்களுக்கு வாழ்விலே எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே இன்றைய நாளிலே சங்காபிஷேகத்தை கண்குளிர தரிசனம் செய்யுங்கள், சிவபுராணம் படியுங்கள், தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாடுங்கள் ஆலயத்திலே அமர்ந்து. இந்த நாள் மிக சிறப்பானதாக இருக்கும். ஆகவே இந்த கார்த்திகை சோமவாரத்தை தவற விடாதீர்கள். நமக்கெல்லாம் அற்புதமான நாளாக கிடைத்திருக்கின்றது கார்த்திகை சோமவாரம். ஆகவே இன்றைய நாளிலே எப்போதுமே கார்த்திகையும் மார்கழியும் தேவர்களுக்குரிய மாதங்கள். அவர்களுக்கு உச்சிக்கால பொழுது இந்த பொழுது. ஆகவேதான் இந்த மாதங்களை எல்லாம் இறை பக்திக்காகவே அமைத்தார்கள். ஆகவே இன்றைய நாளிலே அதிகாலை எழுந்து சிவபெருமானை வணங்கி நற்பலன் பெறுவோம் எல்லோரும். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:16 சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 இன்றைய விளக்கேற்றும் நேரம் வழக்கம் போல் காலை 5 மணிக்கு மாலை 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் காலை 10:15 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:38 வரை கேட்டை, அதன் பின்பு மூல நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 1:06 வரை வளர்பிறை பிரதமை, அதன் பின்பு துதியை வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான இன்றைய பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று மாலை 4:38 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். இறை நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஏதேனும் ஒரு சிறிய வார்த்தை பெரிய சண்டையில் கொண்டு போய் விட்டுவிடும். ஆகவே வார்த்தைகளை கவனமாக பேசுங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக இன்றைய நாள் தவிர்க்க வேண்டும். அதேபோல் புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சென்றுதான் தீர வேண்டும். முக்கியமான வேலை என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விநாயகப் பெருமானே உடன் வருவாயாக என்று அவரை பிரார்த்தித்து கொண்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று மாலை 4:38 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்றன. உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வேண்டும். ரிஷபராசிக்காரர்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வாழ்விலே எல்லா மேன்மையும் காணலாம். ஆகவே லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள்.
புதன்கிழமைகளிலே நரசிம்மருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து முடிந்தால் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று மாலை 4:38 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகும். ஆகவே இன்றைய நாளிலே திருமண பேச்சுவார்த்தைகளை துவங்காதீர்கள். ஒரு 2 நாட்கள் போகட்டும். அதேபோல் வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஏதேனும் ஒரு பழுது ஏற்படும். நீங்கள் வைத்திருக்கின்ற 2 சக்கர வாகனத்திலோ 4 சக்கர வாகனத்திலோ ஏதேனும் பழுது ஏற்படும். அதேபோல் வீட்டிலே ஏதேனும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். இவையெல்லாம் ஏற்படுகின்ற நாள். கவனமாக இருங்கள். வண்டி ஓட்டும் போது கவனமாக இருங்கள். அதேபோல் உத்தியோகத்திலே பணியில் இருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் உங்களுக்கு தொல்லை உண்டாகும். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகக்கூடிய நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள். சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை என்றார் கவியரசர் கண்ணதாசன். ஆகவே நாம் ஒரு வார்த்தையை பேசினால் அதன் மூலம் உண்டாகின்ற விளைவுகள் அதிகம். அதுவே பேசாமல் இருந்து விட்டால் எதுவுமே கிடையாது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் கவனமாக இருங்கள். நாவை அடக்கி வைக்குங்கள். ஒரு சிலருக்கு நாக்கால் தான் பிரச்சனையே ஏற்படும். நாக்கில் சனி என்று சொல்வார்கள். ஆகவே நாவை கட்டுப்படுத்த வேண்டும். அது சாப்பிடும் விஷயமாக இருந்தாலும் சரி, பேசும் விஷயமாக இருந்தாலும் சரி, இரண்டிலேயும் நாக்கை கட்டுப்படுத்தினால் உடல்நலமும் மனநலமும் சீராக இருக்கும். அலுவலகத்திலே பணிச்சுமை உண்டாகும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் இறைநாமத்தை ஜபித்து உங்களுடைய நாளை கடத்த வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். ராமநாமத்தை உச்சரியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று மாலை 4:38 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழியிலே சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே எல்லா வளமும் பெற்று நலமாக வாழுங்கள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மாலை 4:38 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ஆகப்பட்டவர் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாள். காரிய தடைகள் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகின்றன. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்றன. எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சோமவார வழிபாடு, கார்த்திகை சோமவாரம், சிவபெருமானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று மாலை 4:38 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதேபோல் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு சகோதர வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்றன. நீண்ட நாட்களாக தாமதமான காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தனவரவு அதிகமாகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகி நல்ல கருத்தொற்றுமை ஏற்படுகின்ற நாள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள்.
கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று மாலை 4:38 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இந்த ஆன்மீக சுற்றுலா, கோவில்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும், எல்லா தெய்வங்களையும் வணங்க வேண்டும் என்ற ஆசை உண்டாகும். அதேபோல் சிலருக்கு பூர்வீக சொத்திலிருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வரும். மனம் இன்றைய நாளிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நாள். இருவரும் ஒன்றாக ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். சுற்றத்தாரால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவரையே பார்க்க வேண்டாம் இனி என்கின்ற ஒரு நல்ல உடல்நிலை ஏற்படும். மனக்குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மாலை 4:38 வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் சிலருக்கு நிச்சயமாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். ஆக இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்கி உங்களுடைய அதிர்ஷ்டங்களை, நல்ல வாய்ப்புகளை மேலும் பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று மாலை 4:38 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். பகிரே பணம் இல்லையே என்கின்ற வருத்தம் ஏற்படும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். அலுவலகத்திலே மற்றவர்கள் பிரச்சனையிலே தலையிடக்கூடாது. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் செல்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாவை அடக்க வேண்டும். முடிந்தால் மௌன விரதம் காத்திருங்கள். மௌன விரதம் இருந்து கார்த்திகை சோமவார நன்னாளாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்கி நமசிவாய நமசிவாய என்ற மந்திரத்தை, நமசிவாய மந்திரம் அற்புதமான மந்திரம், நம்மை கடத்தேற்றுகின்ற மந்திரம் நமசிவாய மந்திரம். இந்த நமசிவாய மந்திரத்தை ஓதி இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று மாலை 4:38 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நெடுநாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். ஒரு சில வீட்டிலே கவலைப்படுவார்கள். வைத்த பொருள் வைத்த இடத்திலேயே இருக்கின்றது, இவற்றை கலைத்து போட ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்படுவார்கள். நிறைய பணம் இருக்கும், நிறைய வாங்கும் சக்தி இருக்கும், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. மனதளவிலே ஒடிந்து போவார்கள் பாவம். ஆனால் தரித்திரம் தாண்டவமாடும். நாளை சமையலுக்கு என்ன செய்வது என்ற நிலையிலே இருக்கும். ஆனால் அவர்களுக்கு குழந்தை செல்வம் இருக்கும். வளர்க்க முடியாமல் திண்டாடுவார்கள். இவையெல்லாம் தான் கிரகங்களுடைய சுழற்சிகள், முன்வினை என்று சொல்வார்கள். ஆகவே இன்றைய நாளிலே
இந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை செல்வம் உண்டாகின்ற அற்புதமான நாள். நல்ல செய்திகள் வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. எல்லா வைபவங்களும் உங்களுக்கு தேடி வரும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று மாலை 4:38 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற நாள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு கட்ட நீங்கள் எதிர்பார்த்திருந்த கடனோ அல்லது பேங்க் மூலமாக வாங்குகின்ற கடனோ ஏதோ ஒன்று பெரிய தொகை கைக்கு வரும். புதிய முயற்சிகள் கைகூடும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று மாலை 4:38 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்றன. தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லாம் சிறப்பான பலன்களாக இருக்கின்றது. கார்த்திகை சோமவாரம். இன்றைய நாளிலே 12 ராசிக்காரர்களும் சிவபெருமானை வணங்குதல் வேண்டும். சிவபெருமானை வணங்கி இன்றைய நாளிலே அவரவருக்கு ஏற்ற நற்பலன்களை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள். கெடுபலன்கள் இருக்கின்றதா? அந்த கெடுபலன்கள் சிவபெருமானை வணங்க நிச்சயமாக குறையும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்று சொல்வார்கள். அதுபோல் ஏதோ பெரிதாக வரவேண்டியது இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குவதால் உங்களுக்கு வருகின்ற கெடுபலன்கள் நிச்சயமாக குறையும். ஆகவே சிவபெருமானை வணங்குங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய பாரத தேசம் முழுகவே ஆன்மீக தேசம். பல அருளாளர்கள் தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம், கேரளம் மற்றும் வடதேசங்களிலே ஏகப்பட்ட பேர், நிறைய அருளாளர்கள் பிறந்த புண்ணிய பூமி இந்த பாரத பூமி. அதனால்தான் இந்த பாரத தேசத்திற்கு மிகப்பெரிய தீங்குகள் எதுவுமே நேராது. காரணம், அவர்கள் செய்த பூஜா பலன்கள் இன்றைக்கும் நம்முடைய நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து ஆலயங்களிலும், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லா கோவில்களிலேயும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பூஜைகள் இவையெல்லாம் நமக்கு மிகப்பெரிய அரண்களாக இருந்து கொண்டு நம் மக்களை காத்து கொண்டிருக்கின்றது. இதிலே கடவுள் இல்லை என்று சொல்பவர்களும் அதன் உள்ளே வருகின்றார்கள். அவர்களையும் காப்பது கடவுள் உண்டு என்று சொல்லி நாம் பூஜை செய்து கொண்டிருக்கின்றோமே, இந்த பூஜைகள் தான் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களையும் காத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான பாரத பூமியிலே எத்தனையோ திருத்தலங்கள் இருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டிலே திரும்பிய பக்கமெல்லாம் கோவில் கோவில் கோவில்கள். இப்படி எத்தனையோ கோவில்கள் இருக்கின்றது. தென் மாவட்டங்களை பார்த்தால் நிறைய திருக்கோவில்கள் இருக்கின்றது. அதிலே தூத்துக்குடி மாவட்டம், கடலோர மாவட்டம், அற்புதமான மாவட்டம், ஆன்மீகம் செழித்திருக்கின்ற மாவட்டம். இந்த மாவட்டத்திலே திருச்செந்தூர் அருகே உள்ள கிராமம் மேலப்புதுக்குடி.
இதனை சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு செய்ய வேண்டும். இந்து சமயம் சிறப்பாக இருக்கின்றது என்றால் 4 வர்ணங்களும் முக்கியமான காரணம். இந்த 4 வர்ணக்காரர்களும் ஆன்மீகத்தை தூக்கி பிடித்திருக்கின்றார்கள். அவர்கள் 4 வர்ணத்தாரும் இந்த ஆன்மீகத்துக்கு செய்திருக்கின்ற சேவை என்பது கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஆகவே அதிலே நாடார்குல மக்கள் ஆன்மீகத்துக்கு செய்திருக்கின்ற சேவையானது மிக பெரிது, மிக பெரிது, அளவிடற்கரியது. நாடார்குல மக்கள் ஆன்மீகத்துக்கு செய்திருக்கின்ற சேவை. அப்படி நாடார் குலத்திலே பிறந்த தங்கம் மேலப்புதுக்குடி என்ற கிராமத்திலே பிறந்த குமாரசாமி நாடார். இவர் ஒரு நாள் தனது ஊருக்கு வந்த ஒரு முனிவரை தனது வீட்டுக்கு அழைத்து வந்து பாத பூஜை செய்து அறுசுவை விருந்தளித்தார். அப்போது அந்த முனிவர் ஒரு தெய்வீக ஏடு ஒன்றை குமாரசாமியிடம் கொடுத்தார். இந்த ஏட்டை தொடர்ந்து படித்து வந்ததன் காரணமாக பல மந்திரங்கள் கற்றுக்கொண்டு தினமும் தியானமும் பூஜையும் செய்து வந்தார் இந்த குமாரசாமி நாடார். பூஜையும் செய்து வந்தார் குமாரசாமி நாடார். இதனால் பாம்பு, பூரான் போன்ற கொடிய விஷ ஜந்துக்கள் கடித்து பாதிக்கப்பட்டவர்களை இவர் வெறுமன இவருடைய பார்வை பட்டாலே போதும் அந்த விஷம் இறங்கியது. அதாவது பார்வையாலேயே விஷங்களை இறக்கிவிட்டார். ஏற்கனவே விஷப்பூச்சி கடியால் சர்வ நோய் ஏற்பட்டவர்களும் இவருடைய பார்வைப்பட்டு குணமானார்கள். யார்? இந்த குமாரசாமி நாடார் அவர்களுடைய பார்வைப்பட்டு குணமானார்கள். இதனால் மதுரைக்கு தெற்கே இருந்து பலர் ஏறல் வந்து குமாரசாமி நாடாரின் பார்வை நம்மீது படாதா என்று அவருடைய பார்வை தன்மேல் பட வேண்டும் என்று அவரை பார்த்து சென்றார்கள். இப்படி நாளுக்கு நாள் இவருடைய புகழ் பரவியது. இவரது வழித்தோன்றலிலே வந்தவர் ராமசாமி நாடார். இவருடைய மனைவி சிவனைந்தம்மாள். மனைவியுடைய பெயர் சிவனைந்தம்மாள் என்று பெயர். இவர்களுக்கு திருமணம் முடிந்து ஆண்டுகள் பல கழிந்த பின்னும் குழந்தை பேறு இல்லை. ஒரு நாள் தர்மம் கேட்டு இவர்கள் இல்லம் வந்த ஒரு துறவி, நீ செட்டியாப்பத்து சென்று அங்கு 5 வீட்டு சாமியை தரிசனம் செய்துவிட்டு வா, உனக்கு ஆண் மகன் பிறப்பான் என்று கூறினார். ஏரலிலே இருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது செட்டியாப்பத்து கிராமம். அதன்படி தம்பதிகளும் செட்டியாப்பத்து கோவிலுக்கு சென்று தரிசித்தார்கள். அன்றிரவு ராமசாமி கனவிலே தர்மம் கேட்டு வந்த துறவி தோன்றி, உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும், அதற்கு அருணாச்சலம் என்று பெயரிடு, அவன் தெய்வ நிலை கொண்டவனாக வளருவான் என்று கூறி மறைந்தார். சில நாட்களிலே இந்த சிவனைந்தம்மாள் கர்ப்பமுற்றாள். விக்கிரம ஆண்டு புரட்டாசி திங்கள் 18ஆம் நாளிலே உத்திர நட்சத்திரத்திலே 2/10/1880 அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அந்த சிவனைந்தம்மாள். குழந்தைக்கு முனிவருடைய சொற்படி அருணாச்சலம் என்று பெயரிட்டனர். உடனே ராமசாமி நாடார் வேண்டுதல் நிறைவேறிய சந்தோஷத்திலே செட்டியாப்பத்து கோவிலில் அழகிய மண்டபம் ஒன்றை கட்டினார். அருணாச்சலம் மூலக்கரையிலே இருந்த பாடசாலையிலே கல்வி பயின்றார். ஏரல், சிறுத்தொண்ட நல்லூர், பழைய காயல் போன்ற கிராமங்களிலே பெருமளவில் சொத்துக்கள் இவர்களது குடும்பத்துக்கு இருந்தன. அருணாச்சலம் பண்ணை விளைவிலே மேல் படிப்பு முடித்தார். அங்கு அவர் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொண்டார் என்பது கூடுதல் சிறப்பு. வாலிப பருவம் அவரை நெருங்க அவர் தனது எண்ணத்தை இறை தேடலில் செலுத்தி வந்தார். தனது வழி முன்னோர்கள் செய்து வந்த விஷக்கடி மருத்துவத்தினையும் தொடர்ந்து செய்து வந்தார். இதனால் இப்பகுதி மக்களிடம் பேராதரவு பெற்றார் இவர். இதற்கிடையிலே இவரது அறிவாற்றலையும் ஆங்கில புலமையையும் கண்ட அன்றைய ஆங்கில அரசு இவரை சிறுத்தொண்டநல்லூருக்கு முன்சீப்பாக, அதாவது நிர்வாக அதிகாரியாக நியமித்தார்கள். அந்த பொறுப்பை அருணாச்சலம் சிறப்பாக செய்து வந்தார். சிறு வயதாக இருந்தாலும் வரி வசூல் செய்வது, அந்த கிராமத்திலே ஏற்படும் சிறு சிறு சண்டைகள், பஞ்சாயத்துக்களை பேசி முடிப்பது என 8 ஆண்டுகள் சிறந்து விளங்கினார். ஒரு நாள் ஊழலுக்கு திணை போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட அக்கணமே அந்த பதவியை துறந்தார். பிறகு ஆன்மீகத்திலே ஆழ்ந்து ஈடுபட்டார் இவர். திருமணம் செய்ய உறவினர்கள் முன்வந்தனர். ஆனால் அவரோ 28 வயது ஆகட்டும், அப்ப பார்த்துக்கலாம் என்று கூறிவிட்டார்.
அப்பழுக்கற்ற பிரம்மச்சாரியாக வாழ்ந்த இவரை கவனித்து வந்த அப்போதைய மாவட்ட கலெக்டர்கள் பிஷப் வெஸ்டன், பிஷப் ஸ்டோன் இருவரின் பரிந்துரைப்படி ஏரல் பஞ்சாயத்துக்கு சேர்மனாக, அதாவது தலைவராக இவரை நியமித்தார்கள். சேர்மன் அருணாச்சலம் ஏரலிலே பள்ளிக்கூடங்களை கட்டத் தொடங்கினார். எண்ணெயால் எரியும் விளக்குகளை அமைத்தார். இரவு நேரங்களிலே அவை அணைந்து விடாமல் இருக்க பணியாளர்களை நியமித்தார். அதாவது எண்ணெயை விடுவிடு, அதுதான் அவர்களுக்கு வேலை. தெருவெங்கும் எண்ணெய் விளக்குகள் இருந்து கொண்டே இருக்கும். அவற்றிலே எண்ணெய் ஊற்றுவதற்கு பணியாளர்களை நியமித்தார். ஊருக்குள் கழிவுநீர் தங்காமல் இருக்க வடிகால் வசதிகளை செய்தார். ஊராட்சி எல்லைக்குள்ளே மரக்கன்றுகளை நட்டார். அனைத்து மக்களிடமும் அன்போடு பழகினார். அதிகம் பேசாமல் அமைதியுடன் திகழ்ந்த அருணாச்சலம் தன்னுடைய ஆன்மீக சக்தியால் பின்னடப்பதை முன்னறியும் திறன் பெற்றார். ஒரு நாள் அப்பகுதியைச் சேர்ந்த பால் நாடார் என்பவரை பாம்பு கடித்து விட்டது. அவரை கடித்த பாம்பையே திரும்ப வரவழைத்து அந்த விஷச்சினை உரிய செய்தார் இவர். இதை கண்ட அனைவரும் அவருக்குள் ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருப்பதை உணர்ந்தனர். அருணாச்சலம் அவர்களுடைய உடலிலே ஏதோ ஒரு பெரிய தெய்வ சக்தி இருக்கின்றது என்பதை நம்பினார்கள். இதற்கு பிறகு அவரை சேர்மன் சாமி என்றே கிராம மக்கள் அழைக்க தொடங்கினார். ஒரு நாள் சேர்மன் சாமி அவர்கள் எழுந்தவுடன் தனது தம்பி கருத்த பாண்டியை அழைத்து, காலம் கணிந்து விட்டது, நான் சிவனடி சேரும் நாள் வந்துவிட்டது. வருகிற அமாவாசை என்று ஆடி மாதம் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, அதாவது 27/7/1908 உச்சி பொழுதிலே என்னை எம்பெருமான் சிவனோடு நான் அர்ப்பணித்துக் கொள்வேன் என்று கூறினார். நான் உயிர் நீத்தாலும் எப்போதும் உங்களுடன் தான் இருப்பேன். என்னை நம்பி வருபவர்களுக்கு வேண்டிய வரம் அளிப்பேன். அவர்களை காலம் காலமாக காத்து வருவேன். என்னுடைய ஆவி பிரிந்தவுடன் நமது குல வழக்கப்படி என் உடலை எரித்து விடாதீர்கள். இறந்தோருக்கான சடங்குகளை செய்யுங்கள். அப்போது வானத்திலே கருடன் ஒலி கொடுத்து என்னை மும்முறை வலம் வருவார். கருடன் நிழல் என் மீது படும், என்னுடைய உடல் மீது கருடன் நிழல் படும். அப்போது என்னை உட்கார்ந்த நிலையிலேயே மண்ணையும் மலரையும் கொண்டு மூடிவிடுங்கள். நான் முகமலர்ச்சியோடு சேர்மன் அருணாச்சலம் சுவாமிகள் என்ற பெயரிலே உங்களுக்கெல்லாம் ஆசை தருவேன் என்று கூறினார். அவர் கூறிய நாளும் வந்தது. நிறைந்த அமாவாசை தினம். முன்னரே கருத்த பாண்டி நாடார் மூலம் தகவல் அறிந்த உற்றார் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள், நகர மக்கள் என பலரும் அவரது இல்லம் முன்பு கூடிவிட்டனர். பகல் 11 மணி அளவிலே சேர்மன் அருணாச்சலம் சுவாமி வருகிறேன் என்று கூடியிருந்த அனைவரையும் புன்னகை முகத்துடன் பார்த்து சொல்லி கையசைத்தபடி தனது அறைக்குள் சென்றார். கட்டிலே படுத்தார். கண்களை மூடினார். உச்சி பொழுது வந்தது. அதாவது பகல் 12 மணி. உறங்கிய நிலையிலேயே சிவனடியை சேர்ந்தார் சேர்மன் அருணாச்சலம் சுவாமிகள். சுவாமி அவர்கள் கூறியபடி தென்மேற்கிலே உள்ள தாமிரபரணி நதிக்கரையிலே படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே சுவாமியின் உடலை அமர்ந்த கோலத்திலேயே வைத்தனர். உரிய சடங்குகள் நடத்தப்பட்டன. கருடன் சங்கொலியோடு சுவாமியை வலம் வந்தது. கருடனுடைய நிழல் சுவாமி அவர்கள் முன்பே சொன்னபடி சுவாமியினுடைய உடலிலே பட்டது. சுவாமிகள் படித்த நூல்கள், பயன்படுத்திய விலை மதிப்புமிக்க பொருட்கள், உயர்ந்த அணிகலன்கள் ஆகியவற்றை சுவாமியின் காலடியிலே வைத்து சுவாமியை மலர்களாலும் மண்ணாலும் மூடினார்கள். சுவாமி தெய்வ நிலையை அடைந்த பிறகு ஒரு சில நாளிலே அவரோடு வைக்கப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களை திருடிச் சென்றிட திருடர்கள் குழியை தோண்ட முயன்ற போது பாம்பு கூட்டம் ஒன்று படையெடுத்து அவர்களை விரட்டியது. அஞ்சி நடுங்கிய திருடர்கள் ஓடினார்கள். இக்காட்சியை ராமசாமி நாடாருக்கு கனவிலே வந்தது. அவர் உடனே ஓடி வந்து பார்த்தார். அங்கு மண் தோண்டப்பட்டு இருப்பதையும் அதன் அருகே கடப்பாறை மற்றும் மண்வெட்டி இருப்பதையும் கண்டார். உடனே இனி தெய்வநிலை பெற்ற தெய்வ மகனுக்கு கட்டிடம் கட்ட தீர்மானித்து சிறிய கட்டிடம் ஒன்றை கோவிலாக கட்டினார். சுவாமிகள் உயிரோடு இருந்தபோது அவரிடம் நோய் தீர்க்க மருந்து வாங்கி உண்டவர் ஆதி திராவிட பெண்ணான சுடலை பேச்சியம்மாள். அந்த சுடலை பேச்சியம்மாள் அவர் தனக்கு நோய் தீரவில்லையே என்று சுவாமி சமாதிக்கு வந்து வேண்டி அழுதாள். உடனே அந்த பெண்ணுக்கு காட்சி கொடுத்த சுவாமி தீர்த்தமும் நிலக்காப்பும் உனக்கு மருந்தாகும் என்று கூறினார். அதன்படி அவரது நோய் தீர்ந்தது. கிறிஸ்தவர்கள் புதைக்கப்பட வேண்டிய இடத்தில் அருணாச்சல சுவாமியை புதைத்து விட்டனர். ஆகவே அங்கு எழுப்பப்பட்டிருக்கும் சுவாமியின் கோவிலை
அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கலெக்டரிடம் கோரிக்கை வைத்தனர். அப்போது கலெக்டராக இருந்த மெக்வர் டேவின்சன் இருவரும் இந்த கோரிக்கையை பிஷப்பாக இருந்த ஆர்தர் வில்லியனிடம் தெரிவித்தனர். இதனை அடுத்து கலெக்டர்கள் பிஷப்புடன் சேர்ந்து நெல்லையிலே இருந்து ஏரலுக்கு குதிரையிலே வந்தனர். கோவிலுக்கு வரும் முன்பு குதிரைகள் முரண்டு பிடித்து நின்றன. ஆகவே அவர்கள் குதிரையை விட்டு இறங்கி கோவிலுக்கு வர கோவிலின் முன்பு சேர்மன் அருணாச்சலம் சுவாமி கணக்கு எழுதுவது போல் அமர்ந்திருந்தார். அதை பார்த்து அவர்கள் பயந்து வெடவெடுத்து காலணிகளை கழற்றிவிட்டு தொப்பிகளை இடுப்பிலே இறக்கி வைத்துவிட்டு சுவாமியை வணங்கினர். நெல்லை சென்றதும் கலெக்டர் கோவிலில் அமர்ந்திருந்த 2 ஏக்கர் நிலத்தினை முறைப்படி பட்டா போட்டு கொடுத்து விட்டார். இந்த வரலாறு அரசு ஆவணங்களிலே உள்ளது. ஆகவே அருளாளர்கள் புராண காலங்களிலே மட்டும்தான் இருக்கின்றார்கள் என்று இல்லை. அருளாளர்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு தெரிந்தே நிறைய அருளாளர்கள் இருக்கின்றார்கள். நாம் தான் அவர்களை சரியாக கவனிக்காமல் இருக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட அருளாளர்கள், சேர்மன் அருணாச்சல நாடார் போன்ற அருளாளர்கள் நம்மையெல்லாம் ஆள்கின்றவர்கள். அவர்களுடைய அருட்சமாதிகளுக்கு சென்று அவர்களுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாமிரபரணி கரையிலே இந்த சமாதி உள்ளது. தற்போது நாள்தோறும் அங்கு பூஜைகள் நடந்து வருகின்றது. சேர்மன் அவர்களுடைய போட்டோ ஃப்ரேம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அங்கே செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி தினங்களிலே இவரை தரிசிக்க ஜாதி மதம் பாராமல் அங்கு வரும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக தாமிரபரணி கரையிலே கூடுகின்றார்கள். எல்லா விதமான நோய்களும் தீருகின்றது. ஆகவே இந்த சேர்மன் அருணாச்சலம் சுவாமி கோவிலுக்கு சென்று நம்முடைய முந்தை வினை தீர்ந்து இந்த பூ உலகிலே நாம் வாழுகின்ற காலமெல்லாம் நோய் நொடியின்றி சந்தோஷமாக வாழ்வோம். சேர்மன் அருணாச்சல சுவாமி அவர்களுடைய கோவிலுக்கு செல்வோம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.